You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு ஒரு சில வார்த்தைகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அது தேவன் என்னன்னா ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தைகள். நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பல ஓமைகளை இயேசு சுவாமி இந்த சுவிசேஷ புத்தகங்களை நம்ம சொல்லியிருக்கிறதா வாசிக்கிறோம். குறிப்பிட்ட இந்த பகுதி என்னவென்றால், ஒரு ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches us to pray. Jesus teaches us about the prayer. தேவன் இங்க ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு பாருங்க, நீங்க இந்த ஜீசஸ் பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் இப்படி போல சில கிறிஸ்துவ படங்களை நீங்க பார்த்துருக்கும்போது இயேசுவோடு கூட தன்னுடைய சீஷர்கள் நடந்து போகிறதும், அப்பொழுது அவர் ஓமையாக கதையாக சொல்லுகிறதும் உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறதான காரியங்களை குறித்து நீங்கள் கவனிப்பீங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அப்படி போல தான் இந்த ஓமைகள் என்பது விவரிக்கக்கூடியது ஒரு கதையாக எடுத்துக்காட்டாக அப்படி சொல்லப்படுகிறது தான் இந்த ஓமைகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, என்ன உதாரணத்தை சொல்றாரு அப்படின்னா, இயேசு இங்க சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இங்க சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, விசுவாசத்தை குறித்து சொல்றார். ஜெபத்துல நாம என்ன பண்ணோமா, விசுவாசிக்கணும், இது நாம பெற்றுக்கொள்வோம், இது எனக்கு கிடைக்கப்படும் சொல்லி நீ விசுவாசிக்கணும். பாருங்க, ஒன்னு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிற. நீ ஜெபம் பண்ணும்போது இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும்ன்றாரு. Therefore I tell you, whatever you ask in prayer, whatever எதை கேட்டாலும், நீ ஜெபத்துல எதை கேட்டாலும், believe that you have received, நீ அதை என்ன பண்ணிக்கணும், விசுவாசிக்கணும். இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, இதை நான் எடுத்துக்கொண்டேன், இது எனக்கு, இது நான் பெற்றுக்கொண்ட, இதுக்கு இதுதான், இது இந்த காரியங்களுக்கு நான் தான் அதிபதி, இது எனக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, விசுவாசிக்கணும்னு சொல்லி தேவன் ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் வாழ்க்கையில நான் பல விதத்தை நான் விசுவாசித்துட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் விசுவாசித்தது போதும், இனியும் என்னுடைய காரியம் என்ன இருக்குதுன்னு சொல்லி சில சந்தேக பேர் வழியாக நம்ம இருப்போம். சாத்தான் நீ ஜபிக்க கூடாதபடி, ஜபத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி, நீ ஜபத்தில் பின்வாங்கணும்னு சொல்லி, இந்த காரியத்தை விசுவாசிக்க கூடாதபடி பல காரியத்தைய சந்தேகமாகவும் இருதயத்தில் விதையாய் விதைக்கப்படுகிற ஒரு காரியம். நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு சுவாமி நமக்கு எப்பவுமே ஆக்கப்பூர்வமான காரியத்தை தான் சொல்லிக் கொடுப்பார், விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை தான் சொல்லிக் கொடுப்பார். ஆனா சாத்தான் எப்பவுமே அவன் வஞ்சிக்கப்படுகிறவன், வஞ்சனைகளுக்குள்ளாக, இழிவுக்குள்ளாக, அவவிசுவாசத்துக்குள்ளாதான் சாத்தான் ஜனங்களை, விசுவாசிகளை நடத்துவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்போ இங்க சொல்லப்பட்டு இருக்கிற காரியத்தை நீங்க, இந்த உதாரணத்தை நீங்க பார்க்கும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகள் நாம எடுத்துக்கொள்வோம், இதை பெற்றுக்கொள்வோம்ப்பா, இது நிச்சயமா எனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
அப்போ அது உங்களுக்கு கிராண்ட் பண்ணிடுவார். அது உங்களுக்கு உண்டாகும். தட் இஸ் பிலாங்ஸ் டு யூ. வாட் எவர் யூ பிலீவ் அண்ட் ஆஸ்க், that will be given, that will be to you, that will be your portion, that will belongs to you, the Bible says. அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி என்ன பண்ண விசுவாசிக்கணும். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணி பல காரியத்தை நான் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளலைன்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன விசுவாசத்தின் பாதையில் புதிதாக நடத்த போகிறாரு. இனி நான் ஜெபிக்கிற காரியம் ஒவ்வொன்றும் எனக்கு தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார். என் வாழ்க்கையில் மாற்றமாய் ஆண்டவர் செயல்பட போகிறார். நான் சற்று வித்தியாசமாய் நான் நடத்தப்பட போகிறேன். தேவன் என்னை அப்படி நீதியாய் நடத்துவார்னு சொல்லி ஒரு விசுவாசம் உனக்குள்ள புலப்படும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ, வாட் எவர் யூ ஆஸ்க், எதை கேட்டாலும் சரி, அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நிச்சயம், அந்த உறுதி, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி இயேசு சுவாமி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த கால நேரத்தில் எதை விசுவாசிக்கிற? உலகத்தை விசுவாசிக்கிறையா? உலக காரியங்களை விசுவாசிக்கிறாயா? இல்லை விசுவாசத்தின் தகப்பனா, விசுவாசத்துக்கு அதிபதியா, விசுவாசத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிற இயேசு சுவாமி விசுவாசிக்கிறாயா? உலகத்தை விசுவாசிப்பானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல காரியங்களை இழக்க வேண்டியதானா? இயேசுவை விசுவாசிக்கும் போது நீ எல்லா விதத்தில் ஓங்கி வளருவ, நீ செழுமையாக இருப்ப, நீ ஓங்கி வளரப்படுவேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாய் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். Therefore I say unto you, what things soever you desire when ye pray, believe that ye receive them and ye shall have them. அதை நீ பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. தேவன் அதை கட்டாய் நீ பெரும்படிக்கு அவர் உனக்கு பெரிய நடத்துதலை கொண்டு வருவார், விசுவாசத்தை கொண்டு வருவார், நம்பிக்கையை கொண்டு வருவார். ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையை உனக்கு தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய கருணை தாங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, விடுதலையை, விசுவாசத்தை கர்த்தர் உனக்கு ஜெபத்தின் ஊடாய் அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஒரே ஒரு காரியம், இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை நான் ஜெபத்தில் பெற்றுக்கொள்வேன், இந்த காரியத்தை நான் ஜெபத்தில் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது தேவனுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்கான இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை கேட்ட இந்த வசனம் எனக்கு ஒரு பிரயோஜனமாய், என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவரே இன்னொரு படியை நான் மேல் நோக்கி வளர்வதற்கான அடையாளமாய் ஆண்டவரே ஜெபத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரே உறுதியை நீர் தந்தருளுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதியப்பா. புதிய விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.